வெல்கம் டு ஹரியன்ட் அகாடமி. நம்ம இன்னைக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ல அரசியலமைப்பு மூலங்களை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆர்ஆர்பியில திரும்ப திரும்ப கேட்குற கொஷின்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரிங்களா? அதாவது கான்ஸ்டியூஷன், சோர்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன். சரிங்களா? எந்தெந்த நாட்டுல இருந்து நம்ம இந்திய அரசியலமைப்பை கொண்டு வந்திருக்காங்க, பல நாட்டுல இருந்து நம்ம இந்திய அரசியலமைப்பை கொண்டு வந்திருக்காங்க, அதெல்லாம் நம்ம இப்ப பார்க்கலாம். பிரிட்டன்ல இருந்து என்னென்ன கொண்டு வந்திருக்காங்க? நாடாளுமன்ற அரசு, ஒற்றை குடியுரிமை, சட்டத்தின் ஆட்சி, நீதி பேராணை, நாடாளுமன்ற செயல்முறைகள், இடைக்கால தடையாணைகள், இதெல்லாமே பிரிட்டன்ல இருந்து கொண்டு வந்திருக்காங்க. இன்னொரு முறை பார்க்கலாம். நாடாளுமன்ற அரசு, ஒற்றை குடியுரிமை, சட்டத்தின் ஆட்சி, நீதி பேராணை, நாடாளுமன்ற செயல்முறைகள், இடைக்கால தடையாணைகள். சரிங்களா? அமெரிக்கால இருந்து என்னென்ன கொண்டு வந்திருக்காங்க? முகப்புரை, அடிப்படை உரிமைகள், நீதி சீராய்வு, குடியரசுத் தலைவர் மீதான பதவி நீக்க தீர்மானம், உச்ச உயர்நீதிமன்ற நீதிபதிகள், குடியரசு துணைத் தலைவரோட பதவி நீக்கம் போன்ற செயல்முறை எல்லாமே எங்க இருந்து கொண்டு வந்திருக்காங்க? அமெரிக்கால இருந்து கொண்டு வந்திருக்காங்க. இன்னொரு முறை, முகப்புரை, அடிப்படை உரிமை, நீதி சீராய்வு, குடியரசுத் தலைவர் மீதான பதவி நீக்க தீர்மானம், உச்ச உயர்நீதிமன்றம் அவங்களது குடியரசு துணைத் தலைவர் போன்றோரை பதவி நீக்கம் செய்யும் முறை, அதெல்லாம் எங்க இருந்து? அமெரிக்கால இருந்து கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து அயர்லாந்துல இருந்து என்னென்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம அரசினோட வழிகாட்டும் நெறிமுறைகள், ராஜ்யசபா உறுப்பினர்களை நியமனம் செய்யறது, குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கும் முறை, இதெல்லாம் எங்க இருந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அயர்லாந்து. கனடால இருந்து என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா கூட்டாட்சி அரசு. இது திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்க கொஸ்டின். நம்ம கூட்டாட்சி எங்க இருந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, மத்திய அரசால் மாநில ஆளுநர் நியமனம் செய்யறாங்க. அது உச்ச நீதிமன்றத்தின் அறிவுரை மற்றும் அதிகார வரம்பு, இதெல்லாமே எங்க இருந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா கனடா. கூட்டாட்சி அரசு, மத்திய அரசால் மாநில ஆளுநர் நியமனம், உச்ச நீதிமன்றத்தின் அறிவுரை மற்றும் அதிகார வரம்பு, இதெல்லாம் எங்க இருந்து கொண்டு வந்திருக்காங்கன்னா கனடா. ஆஸ்திரேலியாவில இருந்து பொதுப்பட்டியல், வணிகம், வர்த்தக சுதந்திரம், நாடாளுமன்றத்தின் ஈரவைகளோட கூட்டம். பொதுப்பட்டியல், வணிகம், வர்த்தக சுதந்திரம், நாடாளுமன்றத்தின் ஈரவைகளின் கூட்டம், இது எங்க இருந்து கொண்டு வந்திருக்காங்கன்னா ஆஸ்திரேலியா. ஜெர்மனி வெய்மர், அதாவது ஜெர்மன்ல இருந்து என்ன கொண்டு வந்திருக்காங்க? நம்ம அரசியலமைப்புல அடிப்படை உரிமைகளை நிறுத்த போறதா பத்தி, அதாவது எந்த காலத்துல நிறுத்ததா சொல்றாங்கன்னா அரசியலமைப்பு நெருக்கடி காலத்துல அடிப்படை உரிமைகள் நிறுத்துறத பத்தி ஒரு திட்டம் இருக்கு. அது எங்க இருந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஜெர்மன்ல இருந்து கொண்டு வந்திருக்காங்க. சோவியத் யூனியன், அதாவது ரஷ்யா. சரிங்களா? ரஷ்யாவில இருந்து என்னென்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 5ஆண்டு திட்டம், அடிப்படை கடமைகள், முகப்புரைகள், நீதியின் மாண்பு. அதாவது முகப்புரையில என்னென்ன சேர்த்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா சமூக, பொருளாதார, அரசியல் என்ற வார்த்தைகள் சேர்த்திருக்காங்க. எந்த நாட்டுல இருந்து எட்டு சேர்த்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரஷ்யா நாட்டுல இருந்து எட்டு சேர்த்திருக்காங்க. நீதியின் மாண்புகள், அடிப்படை கடமை, அதாவது அடிப்படை கடமை முன்னாடியே பார்த்துட்டோம். இது 42nd அமெண்ட்மெண்ட் படி 1976ல இந்த அடிப்படை கடமைகளை சேர்த்திருக்காங்க. சரிங்களா? அது எங்க இருந்து? ரஷ்யால இருந்து. பிரான்ஸ் நாட்டுல இருந்து என்னென்ன சேர்த்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா குடியரசு, நம்ம இந்திய நாடு ஒரு குடியரசு நாடு அப்படின்னு சொல்லுவோம். முகப்புரையில் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், இதெல்லாமே பிரான்ஸ்ல இருந்து கொண்டு வந்திருக்காங்க. தென்னாப்பிரிக்கால இருந்து என்ன கொண்டு வந்திருக்காங்க? அரசியலமைப்பு திருத்த முறை, மாநிலங்களவை உறுப்பினர்கள் தேர்வு, மாநிலங்களவை உறுப்பினர்கள் நியமனம் அயர்லாந்துல இருந்து கொண்டு வந்திருக்காங்க. நியமனம் வேற, தேர்வு வேற. சரிங்களா? மாநிலங்களவை உறுப்பினர்கள், அதாவது ராஜ்யசபாவில உறுப்பினர்கள் மறைமுகமா தேர்வு செய்வாங்க. அதுல நியமனம்னா குடியரசுத் தலைவரால நியமனம் செய்யப்படுறவங்க 12 பேர். அந்த நியமனம்ன்றது அயர்லாந்துலயும், தேர்வுன்றது மறைமுக தேர்வுன்றதும் தென்னாப்பிரிக்கால இருந்து கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? இப்போ நம்ம ஆர்ஆர்பியில திரும்ப திரும்ப கேட்ட கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கலாம். அதாவது கான்ஸ்டியூஷன், சோர்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன்ல இருக்கிற கொஸ்டின்ஸ் திரும்ப திரும்ப கேட்டிருக்காங்க. ஒரே கொஸ்டினை 10 முறை கூட இந்த ஆர்ஆர்பியில கேட்கறாங்க. அதுதான் நம்ம 10 முறைன்றத நம்ம ஒரே ஒரு கொஸ்டினா கன்வெர்ட் பண்ணி எடுத்து வந்திருக்கோம். சரிங்களா? இப்போ பார்க்கலாம். கீழ்கண்டவற்றில் எது இங்கிலாந்து அரசியலமைப்புல இருந்து கொண்டு வரப்பட்டது அப்படின்னு கேட்கிறாங்க. இங்கிலாந்து அரசியலமைப்புல இருந்து என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒற்றை குடியுரிமை. நம்ம இந்திய நாடு ஒற்றை குடியுரிமை, நம்ம இந்தியாவில எல்லாருக்குமே ஒரே குடியுரிமைன்னு சொல்லிட்டு தெரியும். அது எங்க இருந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இங்கிலாந்து. சரிங்களா? அடுத்தது, இந்திய அரசியலமைப்பில் அரை கூட்டாட்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இந்திய அரசியலமைப்பு ஒரு அரை கூட்டாட்சி. அந்த தத்துவம் எந்த நாட்டுல இருந்து கொண்டு வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா கனடா. திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா கேட்கிற கொஸ்டின். அரசியலமைப்பில் நீதித்துறை மறு ஆய்வு, அதாவது நம்ம கண்டென்ட்ல பார்த்துப்போம் நீதி சீராய்வுன்னு சொல்லிட்டு, நீதித்துறை மறு ஆய்வு அப்படின்ற ஒரு தத்துவத்தை எங்க இருந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அமெரிக்கால இருந்து கொண்டு வந்தாங்க.
இந்தியால சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்ற கொள்கைகள் எந்த நாட்டிலிருந்து கொண்டு வரப்பட்டுச்சுன்னு சொல்றாங்க. அதாவது சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் இதெல்லாமே முகப்புரையில சேர்த்திருக்காங்க. எந்த நாட்டுல இருந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பிரான்ஸ் நாட்டுல இருந்து கொண்டு வந்தாங்க. கீழ்கண்டவற்றில் எது இந்திய அரசியலமைப்பின் மூலங்களில் ஒன்றல்ல? இந்திய அரசியலமைப்பின் மூலங்களில் ஒன்றல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரான்ஸ், அயர்லாந்து, அமெரிக்கால இருந்து கொண்டு வந்த என்னென்ன பிரிவெல்லாம் கொண்டு வந்திருக்காங்கன்றது நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். டென்மார்க்க நம்ம பார்க்கல, சரிங்களா? அப்ப டென்மார்க்ல இருந்து நம்ம இந்திய அரசியலமைப்பு கொண்டு வரல. இந்தியாவில் ராஜ்யசபா உறுப்பினர்களை மறைமுகமா தேர்வு செய்யறாங்க அப்படின்றத நான் முன்னாடி சொல்லியிருந்தேன். அந்த மறைமுக தேர்வு எந்த நாட்டுல இருந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஏன்னா தென்னாப்பிரிக்கா. மறைமுக தேர்வு ராஜ்யசபான்னு கேட்டாலும் ஓகே, மாநிலங்களவை உறுப்பினர்கள் கேட்டாலும் சரி, உறுப்பினர்களை மறைமுகமா தேர்வு எந்த நாட்டுல இருந்து கொண்டு வந்தாங்கன்னா தென்னாப்பிரிக்கால இருந்து கொண்டு வந்தாங்க. இந்திய அரசியலமைப்பில் 5 ஆண்டு திட்டம் எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது? 5 ஆண்டு திட்டம் சோவியத் யூனியன், சரிங்களா? சோவியத் யூனியன்றது ரஷ்யாவில இருந்து 5 ஆண்டு திட்டம் மட்டும் கொண்டு வந்தாங்கன்னு கேட்டா அடிப்படை கடமைகளையும் கொண்டு வந்திருக்காங்க. இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை உரிமைகள் எந்த அரசியலமைப்பில இருந்து பெறப்பட்டது? அடிப்படை உரிமை பார்ட் 3, சரிங்களா? பகுதிகள் எல்லாம் 25 பகுதிகள் இருக்கு. அதுல அடிப்படை உரிமைகள் வந்து பார்ட் 3ல வச்சிருக்காங்க. அந்த அடிப்படை உரிமைகள் எங்க இருந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேக்குறாங்க. அமெரிக்கால இருந்து கொண்டு வந்தாங்க. அடிப்படை உரிமைகள் அமெரிக்கா. இந்திய அரசியலமைப்பில் எந்த பிரிவு ஜெர்மனி அரசியலமைப்பில இருந்து கொண்டு வரப்பட்டது? ஜெர்மனி அரசியலமைப்புல என்ன கொண்டு வந்தாங்க? அதாவது அவசர நிலையில் அடிப்படை உரிமைகளை நிறுத்துவது. அவசர நிலைன்னா ஒரு அவசர நிலை காலகட்டத்துல போர்கள் எல்லாம் வரும்போது அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைக்கணும் அப்படின்ற ஒரு தத்துவத்தை எங்க இருந்து கொண்டு வந்தாங்கன்னா ஜெர்மன்ல இருந்து கொண்டு வந்தாங்க. ஜெர்மன்ல இருந்து அடிப்படை உரிமைகளை நிறுத்தணும் எப்ப அவசர நிலை காலத்துல, சரிங்களா? இப்ப அரசியலமைப்பின் திருத்தம் எங்க இருந்து கொண்டு வரப்பட்டதுன்னா தென்னாப்பிரிக்கால இருந்து கொண்டு வந்தாங்க. கூட்டாட்சி அமைப்பு கனடாவில இருந்து கொண்டு வந்தாங்க. ஒற்றை குடியுரிமை பிரிட்டன்ல இருந்து கொண்டு வந்தாங்க. இந்திய அரசியலமைப்பில் சட்டத்தின் ஆட்சி என்ற கருத்து எங்க இருந்து கொண்டு வரப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சட்டத்தின் ஆட்சினா இங்கிலாந்துல இருந்து கொண்டு வந்தாங்க, சரிங்களா? சட்டத்தின் ஆட்சி இங்கிலாந்துல இருந்து கொண்டு வரப்பட்டது. ஃபர்ஸ்ட் பாஸ்ட் த போஸ்ட். அந்த ஃபர்ஸ்ட் பாஸ்ட் த போஸ்ட்ன்றது எங்க இருந்து கொண்டு வந்ததுன்னு கேட்கறாங்க. ஆன்சர் வந்து பிரிட்டனு. ஃபர்ஸ்ட் பாஸ்ட் த போஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிம்பிள் மெஜாரிட்டிக்கு இன்னொரு வார்த்தை தான் ஃபர்ஸ்ட் பாஸ்ட் த போஸ்ட். அதாவது நம்ம இந்திய நாடாளுமன்றத்தோட தேர்தல் முறை இப்படிதான் நடந்துட்டு இருக்கு, சிம்பிள் மெஜாரிட்டி அப்படின்னு சொல்றாங்க, சரிங்களா? யாருக்கு அதிக ஓட்டு கிடைக்குதோ அவங்கதான் வின்னர்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். அதுதான் ஃபர்ஸ்ட் பாஸ் த போஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. அது எங்க இருந்து கொண்டு வந்தாங்க? பிரிட்டன்ல இருந்து கொண்டு வந்தாங்க. இந்திய அரசியலமைப்பில் வலுவான மத்திய கூட்டாட்சி வலுவான மத்திய கூட்டாட்சி எங்க இருந்து கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா கனடா. இந்தியாவில் வலுவான மத்திய கூட்டாட்சி எங்க இருந்து கொண்டு வரப்பட்டது? கனடா. இந்திய அரசியலமைப்பில் வணிக சுதந்திரத்தின் பண்பு. வணிக சுதந்திரம் முன்னாடியே நம்ம பார்த்தோம். பொதுப்பட்டியல், வணிக சுதந்திரம், வர்த்தகம், கூட்டம் இதெல்லாமே எங்க இருந்து கொண்டு வரப்பட்டதுன்னா ஆஸ்திரேலியாவில இருந்து கொண்டு வரப்பட்டது. திரும்பி ரிப்பீட்டட் ஆயிருக்கு பாருங்க கொஸ்டின்ஸ். அடிப்படை உரிமை எங்க இருந்து கொண்டு வரப்பட்டது? அமெரிக்கால இருந்து கொண்டு வரப்பட்டது. இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை கடமை எங்க இருந்து கொண்டு வரப்பட்டது? ரஷ்யால இருந்து கொண்டு வரப்பட்டது. அதான் சோவியத் யூனியன், சரிங்களா? அடுத்தது இந்திய அரசியலமைப்பில் நாடாளுமன்ற அரசு முறை எந்த நாட்டிலிருந்து கொண்டு வரப்பட்டது? நாடாளுமன்ற அரசு முறை எந்த நாட்டிலிருந்து கொண்டு வரப்பட்டது? பிரிட்டன் நாட்டிலிருந்து கொண்டு வரப்பட்டது. அதாவது இங்கிலாந்து, பிரிட்டன் நாட்டிலிருந்து நாடாளுமன்ற அரசு முறை கொண்டு வரப்பட்டது. இந்திய அரசியலமைப்பில் குறிப்பிட்ட அவசர நிலை விதிமுறைகள் எந்த நாட்டின் அரசியலமைப்பிலிருந்து எடுக்கப்பட்டது? அதாவது அவசர நிலை விதிமுறைகள், சரிங்களா? அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்ட அவசர நிலை விதிமுறைகள் எந்த நாட்டிலிருந்து கொண்டு வரப்பட்டதுன்னு கேட்கிறாங்க. ஜெர்மன்ல இருந்து கொண்டு வந்தது. அதுதான் அவசர காலத்துல அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி தான், சரிங்களா? ஜெர்மன்ல இருந்து கொண்டு வந்தது. மீதி இருக்கிற கொஸ்டின்ஸை நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம், சரிங்களா? தேங்க்யூ.